சிம்ம ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணுவது சந்திர பகவான். திடீர் பணவரவாக பணம், நகை, பணத்தை கையாளும் திறன், இதனால் மன நிம்மதி அடையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சிம்மராசி என்பர்கள் மைசூரில் அருள்பாலிக்கூடிய சாமுண்டீஸ்வரிய மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்க கன்னிராசி 10ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான். நிறைவேறாத ஆசைகள், பதவி, அடுத்தவர்களோடு சேர்ந்து உழைக்கும் போது அடுத்தவர்களுக்கு பதவி, நமக்கு பதவி வரலையே என்று கலவைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி கிடைப்பதற்கான வழி கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கன்னிராசி அன்பர்கள் ஆலங்குடியில் அருள்பாலிக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகள் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். துலாம் ராசி 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். தொலைதூர பயணம், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதற்கான ஆயத்த பணிகள், அதற்கான உயர் அதிகாரிகளை சந்திப்பது, அதற்கான அரசாங்க பதிவுகளை பெறுவதென்று சுய தொழிலில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் துலாம் ராசி என்பர்கள் மதுரை பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கூடிய ராக்காயமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்காரில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை அன்ஷ சந்திராசமாக இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார். ராகு பகவான் இன்னும் 4ஆம் இடத்திலே பயணமாகி கொண்டிருக்கிறார். வரக்கூடிய மே மாதம் குரு பயிற்சி இருக்குது. குரு உங்களுக்கு சாதகமாக 9ஆம் இடத்துக்கு நகரப்போகிறார். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கான திட்டமிடணும். சில குழப்பங்கள் இருக்கும். வாக்குவாதம் செய்து எதையும் சாதித்து விட முடியாது. எதிர்காலம் நல்லா இருக்குது, ஆனால் இன்னைய நகர்த்துறதுக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்காக ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும். இந்த நேரத்தில் திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.